Hi everyone, grade 9 first chapter number system la exercise 1.3. Write the following in decimal form and say what kind of decimal expansion each has. கீழே வந்து டெசிமல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எந்த டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன்னு பார்க்கலாம். அதாவது டெசிமல் எக்ஸ்பென்ஷனில் எனக்கு டெர்மினேட்டிங் இருக்குது, நான் டெர்மினேட்டிங்லாம் இருக்குது இல்லையா, இல்லை எந்த டைப்னு கேட்டிருக்காங்க. 36/100. 36/100னா என்ன, எப்படி டெசிமலில் எழுதலாம்? 0.36 அப்படி தானே. அதாவது 2 டிஜிட் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து 2 டிஜிட்டுக்கு இப்போ லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க. அப்போ என்னது 0.36. இப்போ 36 என்ன ஆயிடுச்சு? இது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா? டெர்மினேட்டிங்னா என்னது, எண்டிங் அப்படி தானே. இது எண்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், என்னது இது, டெர்மினேட்டிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/11. 1 வந்து 11ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வருது, அது டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காக கேட்டிருக்காங்க. நான் இதை செஞ்சு பார்க்கலாம். நான் உங்களுக்கு கால்குலேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக பென்சில்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். 11 டிவைட் ஆகாது, 0, அப்புறமும் டிவைட் ஆகாது, மறுபடியும் ஒரு 0. அப்போ இங்கே என்ன பண்ணும், பாயிண்ட் போட்டு 0. இப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது, 9 டைம்ஸ் அப்படி தானே. 9 11 சார் 99, அப்புறம் 1, மறுபடியும் அதே 1 தான் வந்திருக்கு. என்னது 0 போகாது, மறுபடியும் இங்கேயும் 0 0, அப்புறம் 1, இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன இது இப்போ 1.09 வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், 0.09 பார். ஏன்னா 09 மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அதை பார்னு எழுதிக்கலாம். அப்படி தானே, 09 பார். இப்படி மேலே கோடு போட்டால் பார்னு அர்த்தம். இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது நான் டெர்மினேட்டிங், எண்டாகவே இல்லை, நான் டெர்மினேட்டிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4 1/8 கொடுத்துருக்காங்க. இது வந்து மிக்சரில் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. 8 4s are 32. இதை மல்டிப்ளை பண்ணணும், இது ஆட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வரதோடு ஆட் பண்ணணும். இப்போ என்ன வரும், மல்டிப்ளை பண்ணி வரதோட இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ என்ன வரும், 8 4s are 32. 32 + 1 வந்து என்னது 33. இப்போ 33/8. இப்போ 33-ஐ 8ஆல் டிவைட் பண்ணணும். இது டிவைட் பண்ணி பார்க்கலாம், டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்னா. 33-ஐ 8ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 4 8s are 32, 1 10, 1 8s are 1, டிவைட் ஆகாது. அப்போ என்னது, பாயிண்ட் வைக்கணும், 1 8 8, அப்போ 2 0, 2 8s are 16, அப்புறம் 4, இப்போ என்னது 40, 5 8s are 40, இப்போ 0, ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஆன்சர் என்னது 4.125. இப்போ இது என்னது, எண்ட் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ என்னது டெர்மினேட்டிங். இப்போ இந்த நம்பரோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வந்து டெர்மினேட்டிங். ஓகேவா. 3-ஐ 13ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி தானே. இப்போ 3 டிவைட் ஆகாது. அப்போ வந்து என்னது, பாயிண்ட் வச்சு 0 பண்ணும். 2 13 26. இப்போ 4 இருக்குது, 40, 3 13 39. இப்போ 1 இருக்குது, 0. 13ல் போகாது இல்லையா. அப்போ மறுபடியும் 0 போட்டுக்கலாம், மேலேயும் 0 போட்டுக்கலாம். இப்போ இங்கே கீழேயும் 0. இப்போ என்னது 7 × 13. ஓகேவா. 7 × 13 போட்டிங்கன்னா 91 வருது. இப்போ 9 0, 6 டைம்ஸ் போட்டால் இதை டிவைட் பண்ண வருது 0.230769 வருது. ரிமைண்டர் 3. மறுபடியும் அகெயின் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ என்னது 0.230769 பார். ஓகேவா. அப்போ இது நான் டெர்மினேட்டிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2/11. 2/11 என்னது, 2-வை 11ஆல் டிவைட் பண்ணணும், முடியாது. அப்போ என்னது, பாயிண்ட் வச்சு 0 பண்ணும். 1 11 11 9, இப்போ 0, 8 11s are 88, 2, அப்புறம் மறுபடியும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். அப்படி தானே. இப்போ 0.18 பார். இப்போ நான் டெர்மினேட்டிங். நெக்ஸ்ட் பாருங்கள், 329/400. இப்போ 329-ஐ 400ஆல் டிவைட் பண்ணணும், டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 0 பண்ணலாம். இப்போ 8 டைம்ஸ் இருக்குது. 8 4s are 32. இப்போ 3200 வரும். 3200, இதை மைனஸ் பண்ணால் 90, ஒரு 0 போட்டுக்கலாம். 2 டைம்ஸ் போட்டோன்னா என்னது 2 4s are 8, அப்படி 800 வரும். இப்போ 100, மறுபடியும் ஒரு 0 போட்டுக்கலாம். மறுபடியும் 2 டைம்ஸ் தான். 2 4s are 8, அப்போ 800. இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும், 200 வரும். மறுபடியும் ஒரு 0 போட்டுக்கலாம். 5 டைம்ஸ் கரெக்டாக இருக்குமா. 5 4s are 20, 0 0 0. ஓகேவா. ரிமைண்டர் வந்து 0 வந்துடுச்சு.
டெர்மினேட்டிங் அப்போ அப்படி தானே 0.8225 டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து terminate ஆயிடுச்சு அப்போ terminating. Second sum, you know that 1 by 7 equal to 0.142857 bar. Can you predict what the decimal expansions of 2 by 7, 3 by 7, 4 by 7, 5 by 7, 6 by 7 are without actually doing the long division? If so, how? Hint, study the remainders while finding the value of 1 by 7 carefully. 1 by 7க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் வந்து நம்ம வந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கலாம்னா 2 by 7, 3 by 7, 4 by 7, 5 by 7, 6 by 7 இதுக்கெல்லாம் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னது லாங் டிவிஷன் மெத்தடில் இந்த இது 1 by 7 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடில் செய்யக்கூடாது. இந்த 1 by 7 வேல்யூவை வச்சு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதான் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டடி த ரிமைண்டர்ஸ் வைல் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் 1 by 7 கேர்ஃபுல்லி. இந்த 1 by 7 வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சொல்யூஷன், இப்போ 1 by 7ஓட வேல்யூ என்னது 0.142857 பார் அப்படிதானே. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 2 by 7 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2 by 7 எப்படி எழுதலாம், 2 into 1 by 7 எழுதலாமா. 2 by 7 அதெல்லாம் மீனிங் 2 into 1 by 7. இப்போ எனக்கு 2 into 1 by 7க்கு வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப ஈஸி தான், நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் செய்யவே தேவையில்லை. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போது 142857 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 0.285714 பார். இதுவும் ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 by 7. 3 by 7 என்ன பண்ணணும், 3 into 1 by 7. ஆமாம், வெரி சிம்பிள். இப்போ 3 into 1 by 7க்கு என்ன வேல்யூ 0.142857 பார். அப்போ இதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.428571 கிடைக்கும் பார். நெக்ஸ்ட்டு 4 by 7. 4 by 7 என்னது 4 into 1 by 7. இப்போ 4 into 0.142857 பார். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.571428 பார் கிடைக்கும். 5 by 7. 5 by 7 ஆனது 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 0.142857 பார். 5ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 0.714285 பார். நெக்ஸ்ட்டு 6 by 7. 6 by 7 6 into 1 by 7. 6 into 0.142857 பார். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.857142 பார். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். Thanks for watching.